எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எல்லாருக்குமே பொதுவா எந்திரங்களை வச்சு பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முடியும். எந்திரம், மந்திரம், தந்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அதை மாற்றி காமிக்க முடியுமா? நிச்சயமாக மாற்றி காமிச்சிருக்காங்க முன்னோர்கள். மனிதனுக்கு வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையாக தீர்வு தரக்கூடிய விஷயங்களில் அந்த மணி, மந்திர, ஔஷதத்தை முக்கியமான பங்களிப்பு எந்திரங்களுக்கு உண்டு. பொருளாதார சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அனைத்து விஷயங்களுக்குமான சக்கரங்களுமே தனித்தனியாக இருக்குது. நல்ல குருமார்கள் கிட்டேருந்து அதை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு மேம்படுத்துமா, மாற்றுமானா நிச்சயமாக மாற்றும். உங்கள் உடல் ரீதியான பிரச்சனையை தீர்க்கலாம், மன ரீதியான பிரச்சனையை தீர்க்கலாம், நோயினுடைய தாக்கத்தை குறைக்கலாம், பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வைக்கலாம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய விஷயத்தை பண்ணலாம். இவ்வளோ விஷயத்தையும் தகுந்த குருமாருடைய வழிகாட்டுதலோடு செய்யும்போது நிச்சயமாக நன்மை கிடைக்கும். வரக்கூடிய 23ஆம் தேதி பார்வை தீட்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில் எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணா இருக்கட்டும், அதோடைய தீட்சைகள் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு 50% தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அதை உறுதியாக சொல்ல முடியும். எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறையற்ற சொன்ன மாதிரி அதிகமான பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு சராசரியாக நான் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு 10 விதமான சக்கரம் இருக்குது. அதில் ஏதோ உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்த்து அதுக்கான குறிப்பிட்ட காலக்கெடுவோடு அந்த மந்திர பிராணசக்தியை கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையிலே அது அற்புதமான பலன் கொடுக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாலாறு சுவாமிகளையே இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. மனிதன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. சமீபத்தில் இந்த சக்கராஸை வச்சு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வை கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எந்திரங்களை பயன்படுத்தி. இது எந்த அளவுக்கு உண்மை? எந்திரங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எந்த ஜாதகக்காரருக்கு எந்த எந்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார். எல்லாருக்குமே பொதுவாக எந்திரங்களை வச்சு பிரச்சனைகளுக்கு தீர்வு தர முடியுமா? இல்லைம்மா, இதெல்லாம் பழைய சித்தர்கள் முறைகள் தான். நம்ம இப்போ இந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. இங்கே எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, எதுவும் நம்ம கண்டுபிடிக்கல. இருக்கிற விஷயத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி முன்னேறலான்றதான் ஒவ்வொரு மனிதனும் ஓடக்கூடிய விஷயந்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலை செட் ஆகும். இப்போ இது வந்து மணி, மந்திர, ஔஷதாலயம்னு சொல்லுவோம். எல்லாம் சேர்ந்த கலை தான். ஜோதிடமும் வைத்தியமும் எல்லாமே சேர்ந்தது ஒரு கலவை. இது எல்லாமே முறையாக பயன்படுத்தும் போது அது வெற்றிக்கான விஷயமாக மாறும். எது எப்படி இருந்தாலும் கிரகங்களோட தன்னுடைய வேலையை செய்யும். ஜோதிடம் தான் முக்கியமான ஒரு பங்களிப்பு இதில். அது இல்லாமல் கிடையாது. நீங்கள் அதை அதர்வன வேதத்தை நீங்கள் பயன்படுத்துகிற நபராக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் முக்கியமான கிரகங்கள் வலுவாந்தால் தான் நீங்கள் அந்த வேதத்தை பயன்படுத்த முடியும். இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து சாத்வீகமான தெய்வத்தை ஏன் கும்புறாருன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரியும், அவனுடைய அமைப்பு அங்கே இருக்கும். ஒருத்தர் அகோரமான சாமியை பலி கொடுக்குற சாமியை வேண்டி புகழ் பெறாரு அப்படின்னு சொன்னாலும் அதை அவர் ஜாதகத்தில் பார்த்தா ஏன் அந்த கேள்விக்கு விடை கடிச்சிடும். இப்படி எல்லாமே உங்களுக்கு கிரகங்களுக்கு உட்பட்டது தான், அதில் மாற்றமே இல்லை. இன்னைக்கு நம்ம உட்காந்து பேசக்கூடிய சமயத்தில் இந்த நிகழ்வு இந்த சமயத்தில் நடக்கணும்னாலும் அது கிரகங்கள் தான் காரணம். இங்கே கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்றது கிரகங்கள் தான். பட் அதனுடைய சக்தியை பெறத்துக்கான விஷயங்கள், அதோடைய அந்த குவாண்டம் சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரபஞ்ச சக்தி தான் கோள்கள் மூலிமா நம்மளுக்கு வருது. எல்லாமே நம்ம மேலேருந்து வரக்கூடிய விஷயம் தான், பூமியிலேருந்து வரக்கூடிய பஞ்சபூதம் தான் நம்மளை ஆளுதுன்றதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அந்த பஞ்சபூத தத்துவப்படி நம்மளுக்கு ஒரு சில எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கணும். அதில் வாழ்வியலில் வரக்கூடிய முக்கியமான விஷயந்தான் நம்ம வந்து இந்த எந்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம். எந்திரம், மந்திரம், தந்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அதை மாற்றி காமிக்க முடியுமா? நிச்சயமாக மாற்றி காமிச்சிருக்காங்க முன்னோர்கள். இப்போ அது உதாரணம் சொல்லப்போனால் எல்லா கோயில்லையுமே ஒரு சக்கராசை பிரதிச்சு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு பிராணசக்தி கொடுத்து வச்சுருப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு வேல்யூ உண்டு ஒரு சக்கராசுக்கு. அதனால தான் கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வந்து ஜீர்ணோதார கும்பாபிஷேகம், அந்த 4-5 வகை இருக்குது கும்பாபிஷேகத்துலேயே. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரதுக்கு காரணம் என்னென்னா அந்த உயிர் சக்தியை திரும்பவும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான விஷயம் தான். திரும்பவும் அது உயிர் சக்தி கொடுக்கணும். எப்படி நம்ம இப்போ லைஃப்னு சொன்னால் 14 வருஷம் சொல்லுவோம், எல்லாத்துக்குமே எத்தனை வருஷம் இப்போ லைஃப் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு ஒரு பீரியட் இருக்குல்ல. அது மாதிரி ஒவ்வொரு சக்கராசுக்கும் ஒரு வேல்யூ உண்டு, ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் உண்டு. அதை மந்திர உரு கொடுத்து ஜெபிச்சு அது கொடுக்கும்போது அந்த பிராணசக்தி முழுசாக அந்த சக்கரத்தில் வந்து உட்காந்துரும்.
இதுக்கு ரொம்ப மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியணும், எல்லோரும் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய சக்கரம் எதுன்னா ஸ்ரீசக்கரம் தான். ஆதிசங்கரர் உருவாக்குற ஸ்ரீசக்கரமும் மகாமேரும் சொல்லக்கூடிய சக்கரம் தான். அதி அற்புதமான சக்கரம். சக்கரங்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லக்கூடியது. எல்லா வகையான சக்கரம் இருக்குது. கிட்டத்தட்ட 100, 150, 200, 300 வகையான சக்கரங்கள் இருக்குது. அதில் பிரதானமாக இன்னி வரைக்கும் அந்த சக்தி, அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய சக்தியினுடைய அளவீடை இன்னி வரைக்கும் முழுமையாக யாரும் தெரிஞ்சுக்க முடியல. அறிவியல் ரீதியாகவும் முழுமையாக நிரூபிக்கப்படாத விஷயத்தில் அது ஒன்று. பிரமிடை இது வரைக்கும் பல வருஷமாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. பிரமிடுடைய முழு விஷயத்தையும் யாராலையும் கொண்டு வர முடியல. அந்த மாதிரி இது நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அது பிரச்சனை சொல்ல முடியாது, புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சக்தியை பெற்றது ஸ்ரீசக்கரம். அதான் ஆதிசங்கரர் குறிப்பிட்ட இடத்துல போய் கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சார். இன்றைக்கி காஞ்சியில் பெரிய விஷயமா உண்டு, மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலில் உண்டு. அப்போது மனிதனுக்கு வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையாக தீர்வு தரக்கூடிய விஷயங்களில் அந்த மணி மந்திர ஔஷதத்தை முக்கியமான பங்களிப்பு எந்திரங்களுக்கு உண்டு. இதை இன்னும் மக்களுக்கு ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும்னா புரிஞ்சுங்க. எப்படின்னா, இப்போது ஒருத்தருக்கு பணம் சார்ந்த விஷயம் வேணும், பொருளாதாரம் சார்ந்த விஷயம் முன்னேறம் வேணும். பட் அவர் இது ஓடிக்கொண்டே இருக்கிறார், உழைச்சி கொண்டே இருக்கிறார், சரியான நிலைப்பாட்டில் வரல. ஜாதக கட்டங்களும் சரியாக அவருக்கு ஒத்துழைப்பு தரல, அதுக்கான சூழ்நிலை வரல. சரி, இந்த எப்படியாவது இறைவனுடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னும் போது அதுக்கு தன ஆக்கிரஷ சக்கரம் நிறைய இருக்குது. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அது முறையான குருமார்கிட்டேருந்து வாங்கி அதுக்கு பிராண பிரதிஷ்டை செய்து மந்திர ஒலிகளை உயிர் சக்தி கொடுக்கணும். முதல்ல அந்த பொருளுக்கு கொடுத்து அதை பயன்படுத்தும் போது ஓரளவுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு பொருளாதார சார்ந்த விஷயம் மாற்றம் ஏற்படும். இதில் ஜனவசியம் உண்டு, எல்லா விஷயங்களும் உண்டு. இப்போ நான் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்துப்போனா, இப்போ திடீர்னு ஒருத்தர் கடை வச்சுருப்பார், பிரபலமாகிட்ருக்கும், அபரீதமான வளர்ச்சியாக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிஸ்னஸ் சென்டரே அந்த மாதிரி இருந்திருக்காது. அந்த கடை வந்த பின்னாடி தான் அந்த ஏரியாவே டெவலப் ஆகிருக்கும். அது பேர் ஜனவசியம். அப்போ அந்த ஜனவசியம் எந்திரம் அங்கே இருக்குமானா நிச்சயமாக இருக்கும். தெய்வத்துக்கும் அப்படி உண்டு, மனிதனுக்கும் உண்டு. அப்போ பொருளாதார சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அனைத்து விஷயங்களுக்குமான சக்கரங்களுமே தனித்தனியாக இருக்குது. இப்போ நான் சமீப காலமாக நிறைய இந்த குலதெய்வத்தை பற்றி நான் நிறைய ஆய்வு பண்ணிட்டு வருவேன். அது எனக்கு பிடிச்ச விஷயம், ரொம்ப ஆத்மார்த்தமாக ட்ராவல் பண்ணுவேன். அப்படி போகும்போது நிறைய விஷயங்கள் இந்த சக்கரங்களுடைய விஷயங்களும் அங்கங்கே அதுக்கான விஷயங்கள் கிடைக்கப்பெறுது. அப்போ அதை ஆய்வு பண்ணும்போது உண்மையிலேயே அந்த பிராணசக்தியே அப்படின்ற விஷயத்தை நம்ம கொடுத்து அதை பயன்படுத்தும் போது நன்மை. அப்போ நல்ல குருமார்கள் கிட்டேருந்து அதை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவுக்கு மேம்படுத்துமா மாற்றுமானா நிச்சயமாக மாற்றும். அதில் உண்மையிலே மாறுபட்ட கருத்து கிடையாது. ப்ராக்டிக்கலாக நம்ம நிறைய பேர் பார்ப்போம், திடீர்னு பூம் ஆகிடுவாங்க, எப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுத்தக்கூடிய வளர்ச்சி இருக்கும். உண்மையிலே சக்தி சக்கரங்களுக்கு உண்டு. ஆதிசங்கரர் சும்மா உருவாக்கிட்டு போல சிறி சக்கரத்தை மகாமேரியும் தெரியாமல் உருவாக்கல, மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் அது உருவாக்கி வச்சுட்டு போனார். அப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு சக்கரம் உண்டு, நவகிரகங்களுக்கு சக்கரம் உண்டு, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சக்கரம் உண்டு. இப்போது வேறு ஒரு மனிதர் வீட்டில் ரெகுலராக வாழ்க்கையில் இருக்கார், என்னால் சரியாக சாமி கும்பிட முடியலையா, ஆனாலும் ஒரு தெய்வத்தை நான் உபாசனை பெறணும், அது அந்த தெய்வத்தோடு நான் பேசணும், அதை உணரணும், நான் அவங்களோட ட்ராவல் பண்ண நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அருமருந்து எதிரான அந்த சக்கரங்கள் தான். இப்போ நல்ல குருமார்கள், ஐயா அவனுக்கு என்ன தெய்வம் பிடிக்கும், ஓகேவா, முருகப்பெருமானை பிடிக்கணுமா, ஓகே, முருகப்பெருமானுக்கு அவருக்கு தனி எந்திரம் இருக்குது. அந்த எந்திரத்தில் பீஜ மந்திரங்களை சொல்லி பல லட்சம் மந்திரங்கள் உருவேற்றி அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து இவர் ஜாதக அடிப்படையில் அவருக்கு அது போய் முழுமையான பலன் தரணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு தீட்சை மாதிரி கொடுத்து அந்த சக்கரத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பெரிய பூஜை முறைகளையும் பெரிய தவத்தையோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சக்கரங்களை வச்சுட்டு சிறிய அளவிலான பூஜையை முருகப்பெருமானை பண்ணாவே உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ணம் அது கிடச்சிடும். ஏன்னா அது உயிர் சக்தியை நல்ல குருமார்கள் ஏற்கனவே உருவாக்கி கொடுத்துட்றாங்க. கடைசியாக கொடுக்கும்போது உங்களுக்காக அது உங்களுக்கு முழுமையாக பலிக்கட்டும், உங்களுக்கு அது வேலை செய்யட்டுன்னு சொல்லிட்டு அவர் சங்கல்பம் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கும்போது முழுமையான பலன் கொடுக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும், பொருளாதார சார்ந்த விஷயத்துக்கு, கணவன் மனித சார்ந்த விஷயத்துக்கு, எந்த விஷயமா இருக்கட்டும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 90% தீர்வை நிச்சயமாக அதுக்கு ஜாதக கட்டம் ஒத்துழைப்பு தரணும். நம்ம அதை திரும்ப சொல்கிறோம், யாருக்கு என்னென்ன சக்கரங்களை பயன்படுத்தினா நன்மை கிடைக்கும் தனி விதிமுறைகளே இருக்குது. இல்லை எனக்கு நான் இப்போ காளி உபாசனை பண்ணுறேன், எனக்கு காளியுடைய அருள் வேணும், இல்லை வராகியை நான் ரொம்ப கும்பிடுறேன், எனக்கு வராகியினுடைய அம்மனுடைய அருள் எனக்கு வேணும், நான் அங்காள பரமேஸ்வரியை கும்பிட்றேன், ஆனால் எனக்கு சிஸ்டமேட்டிக்காக அந்த நியமங்களை தெரியல, பூஜை முறைகள் தெரியல, நான் சராசரி மனுஷன், எனக்கு பெரிய பேஜ மந்திரம் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, பேஜ மந்திரமும் தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடியது தான் சக்கரங்கள். அப்போ வாழ்வியலில் உங்களுக்கு எப்படி 7 சக்கரங்களை ஆக்டிவேஷன் பண்ணுறதோ அது மாதிரி இப்போது நம்ம கண்கூடாக கண் முன்னாடி இருக்கிற சக்கரங்களை வச்சு
உங்கள் உடல் ரீதியான பிரச்சனையை தீர்க்கலாம், மன ரீதியான பிரச்சனையை தீர்க்கலாம், நோயினுடைய தாக்கத்தை குறைக்கலாம், பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வைக்கலாம், நினைத்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய விஷயத்தை பண்ணலாம். இவ்வளோ விஷயத்தையும் தகுந்த குருமாருடைய வழிகாட்டுதலோடு செய்யும்போது நிச்சயமாக நன்மை கிடைக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 23ஆம் தேதி இதில் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம மக்களுக்கு கொடுக்க போகிறோம். பார்வை தீட்சை அப்படின்ற விஷயத்தை கொடுக்க போகிறோம். ஒரு சில சக்கரஸை அவங்களுடைய மனிதனுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனையை நம்ம கண் பார்வையில் மூலிமா பார்த்து சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். நான் ஏற்கனவே ஒரு சில சக்கரஸை பயன்படுத்துகிறேன், எந்திரங்களை பயன்படுத்துகிறேன்னு வச்சுக்கங்களேன். அது மூலிமா உங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுறதுக்கான விஷயத்தை தான் வரக்கூடிய 23ஆம் தேதி திருவண்ணாமலை ஆசிரமத்தில் பார்வை தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தை வச்சு வரக்கூடிய மக்களுக்குடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கான ஒரு முன்மாதிரியான முயற்சியை அதில் கொடுக்குறேன். அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா என் பெற்ற இன்பம் பெருக வையகன்ற மாதிரி என்னுடைய குருமார்கள் கற்றுக் கொடுத்த விஷயம், அதோடைய ரிசல்ட்டை நான் பார்த்துட்டேன். அப்போது அதில் காசு பணமோ எந்த செலவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்வை தீட்சை உங்களை நான் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாவுடைய லெவல் எப்படின்னு தெரியும். அந்த ஆறாவுடைய கெட்ட சக்திகள் எதாவது இருந்தால் அதை அகற்றக்கூடிய விஷயங்களை வழிமுறை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். மேக்சிமம் எல்லாமே அந்த ஆறா தான். அப்போ அந்த ஆறா அப்படின்ற சக்கரங்கள் 7 சக்கரங்கள் அப்படியோ நமக்கு கண்கூடாக இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்கரங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு சிறி சக்கரம் சூப்பராக இருக்கும், திகம்பர சக்கரம் சூப்பராக இருக்கும், ஆஞ்சநேய சக்கரம் நல்லாயிருக்கும், காளியுடைய சக்கரம் நல்லா இருக்கும், நிறைய சக்கரங்கள் வகை இருக்குது. ஜாதக ரீதியாக நீங்கள் எந்த சக்கரத்தை வைத்து வழிபடும்போது எந்த சக்கராசை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு உடலும் மனமும் செம்மைப்படும், பொருளாதார தீர்வு கிடைக்கும், ஆன்மீக ஞானம் கிடைக்கும், ஆன்மீக தேடல் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு தனித்தனியாக சித்தர்கள் எல்லாத்துக்குமே ஒரு வரமுறை பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இயல்பாகவே ஒரு சில சக்கராசம் நம்மளுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். அது சித்த வைத்தியத்தில் அருமையாக கும்பிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும். நோயினுடைய தாக்கம் தெரியலன்னா உண்மையிலே அக்குப்ரெஷர் பார்க்குறவங்க எல்லாருமே அந்த ஆறாவை உணரக்கூடிய தன்மை இல்லாமல் தெரிஞ்சிடும். ஓஹோ, இந்த சக்கராஸ் ஓவர் ஆக்டிவேஷன் ஆகிடுது, ஓப்பன்லேயே இருக்குது, க்ளோஸ் ஆகலாம் தொட்டு தெரிஞ்சுட்டு அந்த ஈலிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தெரபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. உலகத்தில் எந்த மூலம் இருந்தாலும் டெலிபதி மூலியமாகவே எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய காலங்கள்லாம் இருந்தது, இப்பயும் இருக்குது நடைமுறையில். அப்போது வாழ்வியலில் நம்ம உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சக்கரங்களை செம்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்தை தீர்வதற்கு நமது முன்னோர்கள் அளித்த சக்கரங்களையும் 2 சக்கரங்களையும் நம்ம முறையாக பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எல்லாமே சித்தர்கள் மகான்கள் கொடுத்த ஒரு விஷயந்தான். அப்போ இந்த 7 சக்கராஸ் உட்பட பல்வேறு சக்கரங்களுடைய எந்திரங்கள் மந்திரங்கள் அடங்கிய பீஜ மந்திரங்கள் அடங்கிய எந்திரங்களை பயன்படுத்தும் போதும் அதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு பூஜை செய்யும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். திரும்பவும் சொல்கிறேன், இதை முறையான நபர்கிட்ட வாங்கி பல லட்சம் உரு கொடுத்து தான் ஒரு சக்கரத்தை உயிர் கொடுக்க முடியும். எடுத்தோடனே கடையில் போயிட்டு நீங்கள் ஐயா எனக்கு சோச சக்கரம் கொடுத்துருவாங்க, சிறி சக்கரம் சக்கரம்னா கொடுத்துருவாங்க, ரொம்ப எளிமையாக கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கான உயிர் சக்தியையும் கொடுக்கணும். உயிர் சக்தி இல்லாமல் அது ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த எந்திரங்கள் மந்திர ஒலிகள் மூலியமாக ஆட்கொள்ளப்பட்டு உங்களுடைய முழு வைப்ரேஷனை இறைவன் மேலே கொடுத்து அந்த இறைத்தன்மையை அதில் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு பண்ணணும். யார் கேட்குறாங்களோ அவங்கள இந்த சக்தியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மின்கடத்தி மாதிரி. இவ்வளோ ப்ராசஸில் இருக்குது. ஆனால் வெற்றி கிடைக்குமானால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு சில கிரகங்கள் சரியில்லைனாலும் அந்த கிரகத்தை வலுப்படுத்தணும்னு சொன்னாலும் அது சார்ந்த சக்கரங்கள் இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணிவிடும். தலைக்கு தலைப்போடன்ற மாதிரி பிரச்சனையுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக பிரச்சனையாக கடந்து போயிடும். இல்லை எனக்கு நேரங்காலம் நல்லா இருக்குது, இன்னும் எனக்கு கூடுதலான பணம் வேணும், கூடுதலான விஷயங்கள் வேணும், நான் அரசியலில் புகழ் பெறணும், ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்கணும், குடும்பத்தில் நல்லபடியாக நான் எய்ம் பண்ணணும் அப்படின்றதும் தனித்தனியாக சக்கரங்கள் இருக்குது. அப்போது உங்கள் உடலும் மனமும் இணைந்து செயல்படக்கூடிய விஷயத்துக்கு அபரிதமான சக்தி உண்டு. அந்த உடலை இயக்கக்கூடிய சக்கரங்களும் உண்டு, மனதை இயக்கக்கூடிய எந்திரங்களும் உண்டு. அந்த மனம் மந்திரம் தந்திரம் எந்திரம் சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்தையுமே இயக்கக்கூடிய தீட்சை முறைகள் நிறையவே இருக்குது. அதில் வரக்கூடிய 23ஆம் தேதி பார்வை தீட்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில் எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எது வேணால் இருக்கட்டும், அதோடைய தீட்சைகள் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு 50% தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அதில் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய குருமார்கள் அந்தளவுக்கு தான் அதை கற்று விட்டுருக்காங்க. அப்போது உங்களுக்கு மந்திரம் வேண்டுமென்றாலும் மந்திர ஒலிகள் மூலியமாக ஒரு சில விஷயத்தை அடைய முடியும். எந்திரங்கள் என்னால் எளிமையாக பூஜை பண்ணணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எனக்கு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இறைவன் தன்னுடைய உண்மை அந்த இறைத்தன்மையை நான் உணர வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு எந்திரங்கள் பயன்படும்னா முழுமையாக பயன்படும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 160 180 எந்திரங்கள் புழக்கத்தில் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். பெரிய மடத்துலலாம் தான் பயன்படுத்துவாங்க. வெளியே மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 5-6 எந்திரங்கள் மட்டும் தான் தெரியும்.
இப்போ இதை முழுமைப்படுத்தி மேக்சிமம் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 80 விதமான சக்கரங்கள் இப்போ நம்மக்கிட்ட கைவசம் இருக்குது. திருவண்ணாமலை ஆசிரமத்தில் வச்சு அதுக்கு யந்திராலயா அப்படின்ற பேர் கொடுத்துருக்கோம். முழுமையான எந்திரங்கள் உங்களுக்கு யாருக்கு என்னென்ன எந்திரங்கள் வேண்டுமோ, எந்த விதமான எந்திரங்கள் இருந்தாலும் நமது யந்திராலயா அமைப்புக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா திருவண்ணாமலை ஆசிரமத்தில் முழுமையாக 80 கிட்டத்தட்ட 80 இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன தேவையோ அவங்க ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணி கொடுக்க போகிறோம். சாதாரணமாக கொடுக்க போகிறதில்ல. ஐயா தாங்க ஸ்ரீ சக்கரை வச்சு எங்கள் சோசன சக்கரை வைக்க தெம்ப சக்கரை வச்சு கொடுக்க போகிறதில்ல. அது நடைமுறைக்கு ஒத்து வராது, பலிதமும் இருக்காது. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுடைய தேவை என்னன்னு உங்களுக்கு கேட்டு அதுக்காக பிரத்யோகமாக ஒரு யாகமோ பூஜையோ மந்திர ஒளியோ பிராணசக்தி அதை கொடுத்துட்டு கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நடைமுறையில் நான் நிறைய குருமாரில் பார்த்துருக்கேன். ஒரு சில குறிப்பிட்ட குருமார்கள் தான் அதை மறைமுகமாக செய்கிறாங்க, நேரடியாக அவங்க சொல்லித்தரதில்லை. ஏன்னா இதில் வந்து நெகட்டிவ் உண்டு, பாசிட்டிவ் உண்டு. இப்போ நம்ம இந்த நெகட்டிவ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நெகட்டிவ்னா அவங்ககிட்ட நெகட்டிவ் எடுத்துகிட்டு பாசிட்டிவான விஷயத்தை கொண்டு வரணும். ஆனால் நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை தவறாக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் தான் நிறைய குருமார்கள் வந்து செவி வழியாக உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை கொடுப்பாங்க. ஒரு சத்திய பிரமாணம் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ சக்கரங்கள் எல்லா விஷயத்துக்கும் பயன்படும், நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். அது கொடுக்கக்கூடிய ஆளை பொறுத்து அந்த தன்மைகள் மாறுபடும். அதனால் நம்மளுடைய இப்போ அதுக்கு வச்சுருக்கிற பேர் வந்து யந்திராலயா அப்படின்னு வச்சுருக்கிறோம். எந்திரங்களுடைய முழுமையாக இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரி எந்திரங்கள் வேணுமோ அனைத்து விதமான எந்திரங்கள் அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு தேவையானது, பொதுமக்களுக்கு தேவையானது முக்கியமான ஒரு 9-10 சக்கராஸ் தான் அடிப்படை தேவை. அது தாண்டி ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மற்ற விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் புகழ்பெற்றவர்களுக்கு தனி சக்கரம். ஆனால் சராசரி மனுஷனில் ஐயா எனக்கு ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கணும், நான் ஒரு வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும், எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறையற்ற சொன்ன மாதிரி அதிகமான பிரச்சனையில் இருந்து தப்பிச்சு சராசரியாக நான் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு 10 விதமான சக்கரம் இருக்குது. அதில் ஏதோ உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்த்து அதுக்கான குறிப்பிட்ட காலக்கெடுவோடு அந்த மந்திர பிராணசக்தியை கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது உண்மையில் அது அற்புதமான பலன் கொடுக்கும். இது வந்து சமீபத்தில் என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். நான் கிட்டத்தட்ட இதுக்கான ஒரு 6 மாதமாக இதுக்கான பயணம் மேற்கொண்டு அவர் நுணுக்கமாக தான் கற்றுக் கொடுத்தார். என்னென்னா எங்கே இந்த யந்திராலயா அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த பேர் எங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த உபாசனை அப்படின்ற விஷயத்தை தேடி நான் பல இடத்துல ஃபாலோ பண்ணிட்டேன். நிறைய இடர்பாடுகள் வருது. நம்மளை போல சராசரி மக்கள் அங்கே போய்ட்டு அதிகமாக கூட தியானமும் நீண்ட நெடிய நாட்கள் பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அப்போ தான் ஒரு குருமார் சொன்னார், ஐயா எல்லா தெய்வத்தையும் சரி எல்லா விஷயத்துக்கும் சரி இந்த பிராண பிரதேசம் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஓரளவுக்கு பலிதமாகிடும். அதுக்கான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் எனக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. அப்போது குறிப்பிட்ட சக்கரத்துக்கு அவருடைய பிராணசக்தி கொடுத்து அவர் எங்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு பலிதமாகும். இதே தான் அந்த காலத்துலேருந்து கோயிலேருந்து சித்தர்கள் மகான்கள் எல்லாருமே பயன்படுத்தி நமக்காக அவங்க இல்லைன்னாலும் கூட அவங்க ஜீவசமாதி அடைந்தாலும் கூட அந்த சக்கரகாசம் அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. அதனுடைய சக்தி தான் குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் எப்போவுமே அது இயங்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, 12 வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவேஷன் பண்ணி திரும்பவும் அதுக்கு சக்தி கொடுத்து உயிர் கொடுத்து திரும்பவும் நம்ம சக்தி அவங்ககிட்ட வாங்குகிறோம், அந்த தெய்வத்திட்ட வாங்குகிறோம். இப்படி ஒரு சர்க்கிள் இந்த விஷயம். இது கற்றுக் கொடுக்குற குருமார்கள் ரொம்ப குறைவான குருமார்கள் தான். ஆனால் எல்லாமே வெளியே எளிமையாக கிடைக்குது. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து ஒரு சக்கரம் வேணும்னு நீங்கள் அமேசானில் போய் ஆர்டர் போட்டுலாம் வாங்கிக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம், அந்த தவறும் கிடையாது. ஆனால் அது உயிர் இருக்கணும், உயிர் சக்தி கொடுக்கணும், முறையான நம்மள்கிட்ட பெறணும். நம்மளை பாரு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஒரு நபர்னு சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரியாத நபர்கள் அதிகம், கண்ணுக்கு தெரிந்தவர்கள் மிக 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 குறைவு. அதனால் நம்ம இப்போது புதுசாக என்ன பண்ணுறோன்னா மக்களுக்கு தேவை அடிப்படை பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு விஷயத்தை ஜோதிட ரீதியாக தான் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் ஜாதகம் இல்லாமல் கொடுக்க முடியாது, மேக்ஸிமம் இல்லாதவங்களுக்கும் உண்டு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான பலன் கொடுக்கறதுக்கு ஜாதகம் இருந்தால் பெட்ரு. அதனால் இப்போ யந்திராலயா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தை தொடங்குகிறோம். கிட்டத்தட்ட 82 வகையான சக்கரங்கள் இப்போத்துக்கு இருக்குது. யாருக்கு என்ன தேவையோ அவங்க நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது குறிப்பிட்ட நாள் எடுத்து அதுக்கான உயிர் சக்தியை கொடுத்து உலகத்தில் இருக்கிற எந்த மூலைக்கு ஒன்றா அனுப்பலாம். இதை மக்கள் பயன்படுத்தணும். யான் பெற்ற இன்பம் பெறுகின்ற மாதிரி என்னுடைய குருநாதர் என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய பொருளாதார ஆன்மீக மேம்பாட்டுக்காக எனக்கு கொடுத்த விஷயம். நான் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, நான் வேறு ஒரு துறையை விட்டு இந்த துறையில் வந்து ஆன்மீக துறையில் வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நிறைய குருமார்களை சந்திக்கும் போது நிறைய இடர்பாடுகளை சந்தித்தேன், பொருளாதார சிக்கலை சந்தித்தேன், குடும்பத்தை விட்டு பெரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, நிறைய அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துச்சு. இவ்வளோ விஷயத்தை தாண்டி ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ ரொம்ப எளிமையாக இந்த குருநாதர் சொன்னார், ஐயா ரொம்ப சைன் எடுத்துக்காதீங்க,
இதை சொல்லுவாங்கள்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தை விட்டு எங்கெங்கோ அலையா ஞானத்தைங்கன்ற மாதிரி இவ்வளோ எளிமையாக சித்திரத்தில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்துங்க, நீங்கள் பயன்படுத்தின மாதிரி மக்களுக்கு கொடுங்கன்னு அவர் சொன்ன பின்னாடி தான் நான் பயன்படுத்தின்னு வரேன், ரெகுலராக பயன்படுத்தின்னு வரேன். அதனால் உங்களுக்கு எந்த விதமான சக்கரங்கள் இருந்தாலும் அது நம்மக்கிட்ட முழுமையாக நம்ம எந்திராலயில் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் ஆலயம் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது உயிர் சக்தியோடு உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த வரக்கூடிய 23ஆம் அதுக்கான ஒரு பரிச்சயார்த்த விஷயந்தான் இந்த பார்வை தீட்சைன்னு உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த எந்திரங்கள் சம்பந்தமான விஷயத்தையும் உங்களுக்கு இலவசமாக அன்றைக்கி கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் வேணுமோ அதை தயவு செஞ்சு பயன்படுத்தியாங்க. வாழ்க்கையில் அனைத்து விதமான வளர்கிறதுக்கு பெறத்துக்கும் அந்த எந்திராலயா கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையில் சக்ராஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், ஒரு எந்திரத்தை வச்சு என்ன மாதிரியான விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. வர 23ஆம் தேதி இந்த வீடியோ பார்க்குறவங்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள், கட்டணம் இருக்கா, நேரம் இருக்கா, அந்த விஷயங்களை பற்றி? இல்லைம்மா, காலை 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கொடுக்குறோம். இந்த பார்வை தீட்சையை கொடுக்குறோம். இது எந்த கட்டணமும் கிடையாது, அனுமதி இலவசம் தான். ஏன்னா தீட்சைகள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்டு தான் கொடுக்கணும் குருமார்களுக்கு. அது கட்டாயப்படுத்தக்கூடாது. குரு தட்சிணன்றது இயல்பாக எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். நீங்கள் 10 லட்சம் கொடுக்கலாம், 10,000 கொடுக்கலாம், 5,000 கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலாம். அது வந்து நீதி கிடையாது. ஏன்னா குருமார் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயத்துக்கு தேவை, ஆனால் அதுவே தேவையாக இருக்கக்கூடாது. ஆனால் இந்த பார்வை தீட்சைன்ற விஷயத்துக்கு வரக்கூடிய 23ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு எந்த விதமான நம்ம கட்டணம் கிடையாது. கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், ஃபோன் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கங்க. ஏன்னா எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரிஞ்சோம்னா அதுக்கு எனக்கு ஏற்பாடுகளை செய்ய முடியும். இது முற்றிலும் இலவசம் தான். எந்த விதமான கட்டணமோ தட்சணையோ கிடையவே கிடையாது. எனக்கு என்னுடைய குருமார்கள் கொடுத்தாங்க, அவர் கொடுத்ததை நான் வந்து அனுபவிச்சுன்னு வரேன். நான் அனுபவித்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இதில் எந்த நடுவிலும் கிடையாது. நீங்கள் வரப்போகிறீங்க பார்வை தீட்சையாக, உங்களுக்கான பிரச்சனை என்னன்னு அந்த பார்க்கும்போது தெரியும். அதுக்கான சின்ன தீர்வை ஒரு ஆரா கிளியரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன். அனைவருமே வாங்க, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு முழுமையான நல்ல ஒரு இறை அனுபவமாக இருக்கும். இதில் ஜாதி மதம் இந்த மதம் அந்த மாதிரிலாம் கிடையாது. பிரபஞ்சத்துக்கு எந்த மதமும் கிடையாது. எல்லாருமே மனிதர்கள், எல்லாமே மனிதன் தான். ஆனால் இதில் அனைத்து தரப்பு மக்களுமே கலந்து கொள்ளலாம். இது ஏற்கனவே காலகாலமாக குருமார்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற விஷயம். ஆனால் எனக்கு நல்லா இருந்தது, பயன்படுத்தினேன். உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா, நன்றி.